அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட குக்வேர் அப்புறம் அப்ளையன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் சில விஷயங்களை சில ப்ராடக்ட்டை சொல்ல மறந்துட்டேன். அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில பொருட்கள், அதுக்கப்புறம் நிறைய கண்டெய்னர்ஸை பற்றி கொஸ்டின் வந்துச்சு, அதை பற்றியும் பார்க்கலாம். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுலேயே மிக்ஸி அதுக்கப்புறம் இண்டக்ஷன் அடுப்பையும் வைக்கும் போது அது சமைச்ச பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் இப்போ டேபிள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சேஃபில் நம்ம கடப்பாக்கள் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மிக்ஸி இந்த இண்டக்ஷன் அடுப்புலாம் வைக்கிறதுக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் அப்போதைக்கு கடப்பாக்கள் வைக்கும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தனால அப்போ இருந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வாங்கிட்டோம். இந்த டேபிள் 1300 இது ஒரு கிஃப்டாக வந்தது தான். ஆன்லைனில் வாங்கி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் இதோட லிங்க் கேட்டிருந்தாங்க. எல்லாமே எப்போ பார்த்தாலுமே இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். இப்போ லிங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வாங்கும்போது அவ்வளோ ஸ்டெடியாக இல்லை, வாங்கினது வேஸ்ட்டு அந்த மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இண்டக்ஷன் அடுப்பும் அப்புறம் மிக்சியும் வச்சுட்டு கீழே ஒரு செல்ஃப் இருக்கும். அதில் பூண்டு கூடை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு கீழே கிரைண்டர் வச்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டாக ஆடும், ஆனால் மற்றபடி நான் இந்த இண்டக்ஷன் அடுப்புலலாம் அதிகமாக வெயிட்லாம் நான் வைப்பேன். இந்த சுடுதண்ணி வைக்கிறதுக்கு அப்போலாம் ரொம்ப ஸ்டெடியாகவே இருக்குது. வெயிட்லாம் நல்லா தான் தாங்குது. அது ஸ்க்ரூவை வச்சு இன்னுமே நல்லா டைட் பண்ணால் அந்த ஆறுறது நிற்கும்னு எனக்கு தோணுது. இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் கிடைக்கும். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கவுண்டர் டாப் சின்னதாக இருக்குன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் கேனை பற்றி போன வீடியோவில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதோட லிங்க்குமே கேட்டிருந்தீங்க. ஆயில் கேன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆயில் கேன் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன். இந்த ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா 1000 ml. கிச்சனில் ஃபுல்லாக ஸ்டீலில் செட் பண்ணுறதுனால ஸ்டீலில் வாங்கினேன், கிளாஸில் வாங்காமல். இதோட மூடி ஏர் டைட்டாக தான் இருக்கும். அது உள்ளே நல்லா கைவிட்டு கழுவுறதுக்கு எசவாக இருக்குமேன்னு வாங்கினேன். ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக தெரியுது எனக்கு. இந்த ரேட்டுக்கு இன்னுமே நல்ல குவாலிட்டியான கண்டெய்னர் நிறைய இருக்குது. அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கண்டெய்னருமே பார்த்திங்கன்னா 1000 ml தான். இதுவுமே பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் ஊற்றும். கொஞ்சமாக ஊற்றி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதிகமாக நம்ம பொரிக்கிற எண்ணெயை மட்டும் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் பொரிக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதை இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறது. இது ரொம்ப 200 சில்லறை தான் வந்துச்சு. இதோட ரேட்டு நல்ல ரீசனபுளாக இருக்குது. நல்லா இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. உள்ளே பிளாஸ்டிக்லேயும் வெளியில் சில்வர்லேயுமே கொடுத்துருப்பாங்க. அந்த மூடி மட்டும்தான் பிளாஸ்டிக்கில் இருக்கும். நான் ஏன் கண்ணாடியில் வாங்கலைன்னா எல்லாமே ஸ்டீலில் செட் பண்ணுறதுனால இதுவுமே ஸ்டீலில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் ஸ்டீலில் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஃபி, டீ தூள், சுகர் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி வச்சா கவுண்டர் டாப்பில் அல்லது கிச்சனில் வச்சா அழகாக இருக்கும் இல்லையா? அதில் ஸ்டீலில் நான் ரொம்ப அதிகமாக தேடிட்டு இருந்தேன், அந்த நேம் எழுதியிருக்கிற மாதிரி. அப்போ இந்த 3 கண்டெய்னர் கிடச்சிச்சு. காஃபி, டீ, சுகர்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ஏர் டைட்டாக இருக்காது. அது ஒன்று தான் பிரச்சனை. இந்த காஃபி தூள்லாம் போட்டு வைக்கும் போது கொஞ்சம் மேலே ஏதாவது கவர் போட்டு நான் மூடி வைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் ஏர் டைட்டாக இருக்கும். அது இந்த ஸ்டீலில் கிடைக்கிறது நான் ரொம்ப நாள் தேடி தேடி நான் இது வாங்கினது. இந்த மாதிரி ஸ்டீலில் காஃபி தூள், டீ தூள்னு எழுதுன மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அஞ்சரை பாக்ஸில் மேலே கிளாஸ்லேயும் அதுக்கப்புறம் உள்ள எல்லா இடங்கள்லையுமே ஸ்டீல்லே இருக்கும். இந்த மாதிரி கிளாஸில் இருக்கிறது நல்ல லுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவுமே நல்ல வெயிட்டாக நல்ல சூப்பராக நல்ல அந்த பாக்ஸ் ஒவ்வொன்றுமே நல்ல பெரிய சைஸில் இருக்கும். அஞ்சரை பாக்ஸு நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, தனித்தனி பாக்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த அஞ்சரை பாக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது மற்ற தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் இதுதான் வைப்பேன் அதுதான் வைப்பேன் இல்லை, சில நேரங்களில் மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். நெக்ஸ்ட்டு பசங்களோட டிஃபன் பாக்ஸ், அப்புறம் சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் இருக்கும் இல்லையா, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அது, அப்புறம் இந்த மிக்ஸி, இது எல்லாமே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு இந்த ஸ்டெப் பிரேக் மாதிரி ஒன்று ஸ்டீலில் வாங்கியிருந்தேன். இதை கீழே வச்சு இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இதை நான் அயன் கடை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது முன்னாடி வச்சதை உங்களுக்கு யூஸாக இருக்குமே எப்படி சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டீல் ஸ்டாண்டு செட் ஆஃப் 2 வரும்.
அஞ்சரை பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அப்போ சர்ச் பண்ணும்போது இது வந்து எனக்கு வந்துச்சு. அப்போ இது பார்க்கும்போது நிறைய ரிவ்யூலலாம் நல்லபடியாக போட்டிருந்தனால இதை வந்து வாங்கினேன். இதில் வந்து கிளாஸ் மூடி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால உள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஏர் டைட்டாக இருக்கிறனால அந்த மூடியை சுற்றி வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் நம்மளுக்கு டைட்டாக க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த வெயிட்டுமே. இதுவுமே பார்த்திங்கன்னா ரீசனபிளான ரேட்டில் தான் நான் வாங்கினேன். இதில் வந்து ரொம்ப கம்மியான மசாலாலாம் யூஸ் பண்ணுவோம்ல, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலாலாம், இதெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸில் தானே போட்டு வைப்போம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு 5.5 பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இந்த மாதிரி. அந்த மாதிரி வைக்கும்போது வாசம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி ரொம்ப வாசம் உள்ள இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் தனித்தனி பாக்ஸில் இருந்தால் ஈஸியாக இருக்குமேனு இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர் வாங்கினேன். இது வந்து 200 ml, ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்குமே ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். செட் ஆஃப் 6 வரும். அடுத்த கண்டெய்னரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செல்ஃபில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி கிளாத் மாதிரி போடுறது, அதுக்கப்புறம் சீட் மாதிரி விரிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறது ரொம்ப பெரிய ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். லுக் வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு லோ குவாலிட்டியில் நான் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வாங்கினேன், ஒரு 100 ரூபாய்க்கே வாங்கினேன். அதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாவே இல்லை. ஓரங்களில் ஃபுல்லாமே வந்து தேஞ்சிடுச்சு. நம்ம லைட்டாக அதிலேருந்து இழுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அதில் கிராச் விழுந்து ஓட்ட ஓட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைனில் இது ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு கிட்ட வந்தால் தான் அந்த பேப்பர் ஒட்டியிருக்கோன்றதே தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது உட்டு செல்ஃபு மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த செல்ஃபை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டுறதுக்கு முன்னாடி எடுத்தது. அந்த பழைய ஸ்டிக்கர்லாம் பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஒட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும், 1 இயருக்கு மேலே அப்படியே இருக்கும். கீழே இருக்கிற செல்ஃபுக்கு மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதனால் அந்த உரிக்கும் போது அந்த ஒயிட் கலரில் வரும் இல்லையா பின்னாடி பேப்பர், அந்த பின்னாடி பேப்பரையே எடுத்து நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒட்டினதுக்கு பின்னாடி லுக் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதை வந்து துடைக்கிறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். பழைய தர்மாக்கோலோட சின்ன பீஸ் இருந்துச்சு, அதை தான் வந்து ஸ்டெப் பிரேக் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணேன். இதை வந்து மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டாக தெரியட்டுமே, எடுக்கும்போது இன்னொன்று கீழே விழுகக்கூடாதுன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். இதில் வந்து ஸ்டீல் கண்டெய்னர் பெஸ்ட்டா, இல்லை வந்து கிளாஸ் கண்டெய்னர் பெஸ்ட்டா, இல்லை செராமிக் பெஸ்ட்டான்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீலில் வந்து மாற்றணும், கிளாஸில் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பிளாஸ்டிக்கில் வைக்கும்போது அதில் இருக்கிற சின்ன சின்ன துகள்கள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சாப்பாடில் கலக்குது, அதில் வைக்கிற பொருளில் கலக்குதுன்றனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரோம். அந்த மாதிரி மாறும்போது நான் இந்த மாதிரி டீ தூள் வாங்கும்போது, அதுக்கப்புறம் ஊறுகாய் வாங்கும்போதெல்லாம் அந்த கிளாஸ் பாட்டில்லையே வாங்குவேன். இந்த காஃபி தூள் இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த ப்ரூவில், அந்த மாதிரி வாங்கி அந்த பாட்டிலெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு டைம் கிச்சனை வந்து செட் பண்ணேன். ரொம்ப பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி செட் பண்ணதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த கிளாஸில் இருக்கிறத விட இந்த ஸ்டீலில் பார்க்கும்போது லுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சு இந்த ஸ்டீலில் வந்து வாங்கினது. ஒவ்வொன்றுமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினதான், ஒரே டைமில் வாங்க முடியாது நம்மளால். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி நம்ம கிச்சனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் வந்து இந்த ஸ்டீலில் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிளாஸில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து கவனமாக வந்து யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிடலாம். இதே கொஞ்சம் வயசானவங்க இல்லை குட்டி பசங்க ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, இப்போ என் பையன் ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஜூஸ் ஏதாவது பண்ணும்போது அவன் எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும், கீழே போட்டுருவான்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக தானே இருக்கும் அது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி சூப்பராக வந்து ஸ்டீலில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பிளாஸ்டிக் ப்ளூ கலர் மூடி போட்டு இருக்கிறதோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட லிங்க் இப்போ எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வந்து ஷேர் பண்ணல. இப்போ நான் வந்து கிடைச்சது அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். அதோட குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இந்த கிராசரி வைக்கிறதுக்கு இது வந்து போதுமான அளவு இருக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டுன்றனால அந்த குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பண்ண பாக்கெட்டெல்லாம் லப்பர் பேண்ட் போட்டு இந்த பழைய இட்லி குக்கரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
நம்ம ஒவ்வொரு கண்டெய்னர் வாங்கும்போதும் இப்போ 1 கிலோ துவரம் பருப்பு வாங்குறோம்னா, அதே அளவுக்கு 1 கிலோ பிடிக்கிற மாரி கண்டெய்னர் வாங்கிட்டோம் அப்படின்னா, அதிகமா இந்த மாரி மிச்சமாகிற பாக்கெட்டெல்லாம் வந்து சுருட்டி சுருட்டி வைக்கணும். அதுக்குன்னு தனியா இடம் குடுத்து வைக்கணும்னு தேவை இருக்காது. இப்போ 1 கிலோ 1 மாசத்துக்கு 2 கிலோ துவரம் பருப்பு தேவைப்படுதுன்னா, 1 கிலோ துவரம் பருப்பா வந்து 2 பாக்கெட் வாங்கிருவேன். 1 கிலோ பாக்ஸு நம்ம வச்சுருப்போம். அந்த 1 கிலோ பிடிக்கிற மாரி, அந்த ஒரு பாக்கெட்ட கட் பண்ணி முழுசா அதில சேர்க்குற மாரி. அத பாதி போட்டுட்டு, அந்த பாதி இன்னொரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது நிறைய பாக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ சில பேர் அதிகமான பருப்பு யூஸ் பண்ணும்போது அதிகமான பருப்பு ஒரு கண்டெய்னர்லேயும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்டெய்னர்லேயும் அதுக்கப்புறம் பாக்கெட்டை வைக்கிறதுக்கு இன்னொரு கண்டெய்னரையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு இடம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ரேக் மாதிரி காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து கீழே என்னோடய அயன் கடாய் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கார்னர் செல்ஃப் வந்து ஸ்டீலில் வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து டிஃபன் பாக்ஸு, சின்ன சின்ன பவுல், அப்புறம் சின்ன சின்னதாக அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டேடியாக சூப்பராக இருந்துச்சு. இதில் காமிச்சிருக்க திங்ஸ் எல்லாமே உங்கள் கிச்சனுக்கு யூஸ் ஆகும் நினச்சா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எதுலேயுமே ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.